10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் அலகு பயிற்சி 8இல் 8வது கணக்கு பார்க்கிறோம். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முகமதிப்புகளின் பெருக்கல் 6 ஆகவோ அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கூறுவெளி எழுதிக்கலாம். கூறுவெளி S என்பது 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. இது போல 2, 1 இருந்து 6, 6 வரைக்கும் எடுத்துட்டோம்னா 2, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. அடுத்து முதல் பகடையில் 3 நிலையாக வச்சுக்கிட்டு 3, 1, 3, 2, 3, 3, 3, 3, 3, 4, 3, 5. முதல் பகடையில் 4ங்கிற மதிப்பு நிலையாக எடுத்துகிட்டு கொடுக்குறப்ப 4, 1, 4, 2, 4, 3, 4, 4, 4, 5 மற்றும் 4, 6. 5 நிலையாக வச்சு எடுக்கிறப்ப 5, 1, 5, 2, 5, 3, 5, 4, 5, 5, 5, 6. முதல் பகடையில் 6 நிலையாக வச்சு எடுக்கிறப்ப 6, 1, 6, 2, 6, 3, 6, 4, 6, 5, 6, 6 என்பவை கூறுவெளியில் இருக்கக்கூடிய புள்ளிகளாகும். NS என்பது மொத்தம் 36 மதிப்புகள். நிபந்தனையில கேட்டிருக்கக்கூடியது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 6ஆக கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அந்த நிகழ்ச்சியை ஏன்னு எடுத்துக்கலாம். முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 6ஆக கிடைக்கும் நிகழ்ச்சி. ஏ என்க. இப்போ பெருக்கல் பலன் 6 எனும் பொழுது என்னென்ன மதிப்புகள் இருக்குது? முதல் வரிசையில் 1, 6, இரண்டாவது வரிசையில் 2, 3, 6, மூன்றாவது வரிசையில் 3, 2, 6, அடுத்து 4வது வரிசையில் 6 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. 5வது வரிசையிலையும் கிடையாது. 6 பெருக்கல் 1 எனும் பொழுது பெருக்கல் பலன் 6. NAவில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 4. P நிகழ்தகவு கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா P ஈக்குவல் டு NA/NS. NA என்பது 4/NS ஆனது 36. கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அடுத்து முகமதிப்புகளின் வித்தியாசம் 5 இருப்பதற்கான நிகழ்தகவு. முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பின்னு எடுத்துக்கலாம். பி என்க. இப்போ பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? வித்தியாசம் 5. 2 எண்களையும் கழிக்கிறப்ப 5ன்னா 1, 6 எடுக்கலாம். 6, 1. இப்போ தான் கழிக்கிறப்ப மதிப்பு 1, 5ன்னு கிடைக்கும். NBயில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 2. P ஈக்குவல் டு NB/NS. NB 2. NS என்பது 36. 2/36. ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏ விட்டு பி. பொதுவான உறுப்புன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 1, 6 மற்றும் 6, 1 ஆகிய 2 எண்களும் பொதுவாக இருக்கு. NA விட்டு பி ஆனது 2 உறுப்புகள். P விட்டு பி ஈக்குவல் டு NA விட்டு பி பை NS. NA விட்டு பி 2/36. கணக்கிட வேண்டியது பெருக்கல் பலன் 6ஆகவோ அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு. அல்லது அப்படின்னாவே சேர்ப்பு யூனியன் தான் கணக்கிடணும். நிகழ்தகவு கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்துவோம். நிகழ்தகவு கூட்டல் தேற்றம். தேற்றத்தை எழுதிக்கலாம். P யூனியன் B ஈக்குவல் டு P ப்ளஸ் P மைனஸ் P வெட்டு B. P இன் மதிப்பு 4/36 ப்ளஸ் அடுத்து 2/36 மைனஸ் 2/36. டினாமினேட்டர் எண்கள் பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டர் கூட்டுறப்ப 3 + 2 - 2/36 ப்ளஸ் 2 - 2 0 ஆகிடும். இப்போ 4/36 4 4
36ல் 9 4 36 1/80 என்பது தேவையான நிகழ்தகவு மதிப்பாகும். அதாவது முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 6ஆகவோ அல்லது முகமதிப்புகளின் வித்தியாசம் 5ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு 1/9 ஆகும். தேங்க்யூ.